எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கிதமிழா. ஸோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா என்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் எக்கச்சக்கமான வீடியோ ஃபைல்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நடக்கிற ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாள் ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லாட்டி ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக பேசி ஒரு பெரிய 4K வீடியோ ஃபைல் ஷூட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபைலை நான் கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணும்போது திடீர்னு நமக்கு கரண்ட் போகும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்து நமக்கு அப்பப்போ இந்த வீடியோ ஃபைல்ஸ் கரப்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி கரப்ட் ஆச்சுன்னா ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசி திருப்பியும் அந்த வீடியோ எடுக்கணும். ஸோ இது இங்க மட்டும் இல்லைங்க, நம்ம எங்கேயாவது வெக்கேஷன்லாம் போயிருப்போம், அங்கெல்லாம் வீடியோஸ் எடுத்திருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஏதாச்சும் கோதாலே நமக்கு கரப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரப்டான வீடியோ ஃபைல்ஸ் எப்படிலாம் ரிகவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோ ஃபைல்ஸ் ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், எப்படி நம்ம வீடியோ ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு. இந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டட் வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காப்பி பண்ணும்போது நமக்கு கரப்ட் ஆச்சு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வீடியோ இருக்கு, ஆனால் விஷுவல் நமக்கு பிளே ஆக மாட்டேங்குது, வெறும் ஆடியோ மட்டும் தான் நமக்கு பிளே ஆகுது. ஸோ ஆப்பிளோட குவிக் டைம் பிளேயர்ல நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு வீடியோ பிளேயர் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலரான VLC மீடியா பிளேயர் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ VLC மீடியா பிளேயர்லயும் நீங்க பார்க்கலாம், நமக்கு வெறும் ஆடியோ ஃபைலா மட்டும் தான் ஓப்பன் ஆகுது, ஆனால் வீடியோ ஃபைல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகல. சோ கண்டிப்பா இந்த வீடியோ கரப்ட் ஆச்சு. சோ இப்போ இதை நம்ம ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சோ லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு Wondershareோட பேஜுக்கு போகும். சோ Wondershareல ஏற்கனவே எக்கச்சக்கமான நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இப்போ Wondershare Repair அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் நம்மளுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய வீடியோ ஃபைலா இருந்தாலும் எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் ஈஸியா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ நீங்க என்ன மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு விண்டோஸ்க்கும் அவைலபிளா இருக்கு, அதே சமயத்துல மேக்குக்கும் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க விண்டோஸ் யூசரா இருந்தாலும் மேக் யூசரா இருந்தாலும் இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் காமிக்கிறது ஃபுல்லா மேக்ல காமிக்கிறேன், ஆனா இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்க விண்டோஸ்ல கூட அப்படியே ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ நான் சொன்னபடி இதுல என்ன ரெசல்யூஷன் வீடியோ வந்தாலும் உங்களால ரிப்பேர் பண்ணிக்க முடியும். 4K ஹை ரெசல்யூஷன் வீடியோ வந்தாலும் உங்களால ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல சோனியா இருந்தாலும், கேனனா இருந்தாலும், நிக்கான்ல இருந்தாலும், இல்லாட்டி எந்த கேமரா பிராண்டா இருந்தாலும், இல்லாட்டி எந்த போன் பிராண்டா இருந்தாலும் அதுல கேப்சர் பண்ண வீடியோஸ் இதுல நீங்க ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இதுல எக்கச்சக்கமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்க பார்க்கலாம், மொத்தமா 4 ஸ்டெப்ல உங்களால ரிப்பேர் பண்ணிக்க முடியும். சோ அந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். அதே சமயத்துல நிறைய அவார்ட்ஸும் நமக்கு வாங்கியிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். சோ உங்களுக்கு விண்டோஸ் இருந்தா விண்டோஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த மேக் சொன்னா மேக் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜிப் ஃபைல் நம்ம ஓபன் பண்ணணும். சோ அந்த ஜிப் ஃபைல் நமக்கு கீழே டவுன்லோட் இருக்கு. அந்த zip ஃபைலை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிப்பேர் இட் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டாலரை யூஸ் பண்ணி நீங்க விண்டோஸ்னா விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, மேக்னா மேக்ல நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக கேட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டால் நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இப்போ நம்மளுக்கு ஆயிருச்சு. ஆனதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வீடியோ ஃபைல் கரப்டாக இருக்கோ அந்த வீடியோ ஃபைல் அப்படியே நம்மளுக்கு ட்ராக் பண்ணி இதுல டிராப் பண்ணுங்க. சோ டிராக் பண்ணி இப்போ நான் இதுல டிராப் பண்றேன். டிராப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ் ஆட் ஆச்சு. ஆட் ஆனதுக்கு அப்புறம் கீழே நமக்கு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரிப்பேர் ஆப்ஷன் நீங்க கொடுத்துவோங்க. சோ ரிப்பேர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிப்பேர் ஆயிருச்சு. சோ பார்க்கலாம் எவ்வளவு ஃபாஸ்டா நமக்கு ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேல நமக்கு ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரிவியூ ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் வீடியோட ஃபைல் எல்லாமே நமக்கு ப்ளே ஆகும். சோ நீங்க இந்த ப்ரிவியூல பார்த்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டா ரிப்பேர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம் நமக்கு கரெக்டா விஷுவல்ஸ் எல்லாமே ப்ளே ஆகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு விஷுவல்ஸ் ப்ளே ஆகல, ஆனா இப்போ நம்மளுக்கு விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவா ப்ளே ஆகுது. ஸோ இதுல சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலா ரிப்பேர் வேலை செய்யலாம், நீங்க அட்வான்ஸ்ட் ரிப்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ரிப்பேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போன்ல இல்லாட்டி அதே கேமரால கேப்சர் பண்ண இன்னொரு நல்லா ப்ளே ஆகிற வீடியோ ஃபைல் அதுக்கு சாம்பிளா கொடுத்தீங்கன்னா அந்த சாம்பிளை மேட்ச் பண்ணிட்டு நமக்கு
வந்து அட்வான்ஸ் ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து ஃபைல் வந்து கொடுக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையல் வெர்ஷனும் நமக்கு இருக்குது, அதே சமயத்தில் பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காசு கொடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து காசு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ட்ரையல் வெர்ஷனும் நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 4K இருந்தாலும் எந்த கேமராவில் கேப்சர் பண்ண வீடியோ இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து இதில் ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து உங்கள் பிசிலே ஏற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்குக்கு வந்து போங்க. இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் ஃப்ரீயாக வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த வீடியோ வந்து ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 3 வீடியோ ஃபார்மேட் வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஒரு நாளைக்கு 10 வீடியோ ஃபைல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணி வந்து ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வரில் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணணும், அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம ஃபைல் வந்து நம்மளுக்கு அப்லோட் வந்து ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனும் உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை, இன்ஸ்டன்ட்டாக வந்து நமக்கு ஆன்லைன்லேயே வந்து ரிப்பேர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு அப்லோட் வந்து முடிஞ்சிச்சு, அப்படியே ஆன்லைன்லேயே நமக்கு வந்து ஃபைல் வந்து ரிப்பேர் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து வீடியோ ஃபைல் வந்து ஏற்கனவே நமக்கு காட்டிட்டு இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரிப்பேர் வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ வந்து சேவ் கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேவ் வீடியோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களோட ரிப்பேர் ஆன வீடியோ ஃபைல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபைல் வந்து சூப்பராக வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேலை அப்ளிகேஷனே எனக்கு வந்து டவுன்லோட் பண்ண வேணாம், ஃப்ரீயாக வந்து எனக்கு ஒரு 10 வீடியோ ஃபைல் கிட்ட வந்து ரிப்பேர் வந்து பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடாக இருந்தாலும் சரி, ரெண்டாவது மெத்தடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து ப்ராசஸ் வந்து பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த வீடியோ ரெசல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 4K வீடியோ வந்தாலும் உங்களால் வந்து ரிப்பேர் வந்து பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஃபோனில் கேமரால எதுல கேப்சர் பண்ண வீடியோ ஃபைலா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். சோ சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ண மறக்காம நம்ம கீதாமிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.